Good morning students. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது 5.2 interpolation. ஸோ நான் ஏன் பேப்பரில் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்டு வந்து என்னோடய போர்டு சின்ன போர்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபுல் சம்ஸும் ஒரே அடியாக போட முடியாததுனால நான் உங்களுக்கு பேப்பரில் போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே நோட்ஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் டேபிள் காலம் வேறு வரும், கேல்குலேஷன் பார்ட் வேறு வரும். ஸோ அதனால் போர்டு பத்தாததுனால இந்த சாப்டர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நான் பேப்பர்லேயே வந்து போட்டு காட்டுறேன். நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 5.2 வந்து இன்டர்பொலேஷன். ஸோ இந்த இன்டர்பொலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து 2 எக்ஸசைஸ் தான், 5.1 அண்ட் 5.2. ஸோ 5.3 வந்து உங்களுக்கு 1 மார்க் சம்ஸு. ஸோ எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம், மிஸ்சிலனஸ் ப்ராப்ளமில் இருக்கிறது சம்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி போடுங்க. ஏன்னா இதுலேயே மெத்தட் தான் அதுலேயும் கொடுத்துருக்குறாங்க, ஈஸி தான். ஸோ அது வந்து நீங்கள் அசைன்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே ஃபஸ்ட் சாப்டர்லேயே உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தேன். ஸோ இந்த 5th சாப்டரில் இருக்கிற மிஸ்சிலனஸ் ப்ராப்ளம் அசைன்மெண்ட் 2. ஸோ அசைன்மெண்ட் 2வாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அது என்னென்ன சம்ஸ் போடணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இன்டர்பொலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ். ஸோ ஒன்று வந்து நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறோம், நியூட்டன் பேக்வேர்ட் ஃபார்முலா அண்ட் லெக்ரான்ஜி இன்டர்பொலேஷன் ஃபார்முலா. ஸோ இந்த 3 ஃபார்முலா தான் நம்ம வச்சு நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதுலேருந்து தான் உங்களுக்கு 5 மார்க் வரும். ஸோ இந்த லெக்ரான்ஜிலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க். ஸோ இது மோஸ்ட்டாக 5 மார்க் கேட்குறது இதுதான். இருந்தாலும் இது ரெண்டும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிக்கணும். இது 3த்துலேருந்து தான் உங்களுக்கு மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ லெக்ரான்ஜி ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட். ஸோ இது வந்து நான் 2 ஃபார்முலாவும் நான் ஒன்றா சொல்லி கொடுத்துடலாம். லெக்ரான்ஜி வந்து நான் சம்மு போடும்போது அந்த ஃபார்முலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? இல்லைன்னா கூட பரவாயில்ல, இதிலே கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நியூட்டன் ஃபார்வர்ட் ஃபார்முலா. ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா y of xன்னு போட்டுக்கோங்க. நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி படிங்க. y of x is equal to, ஸோ ஃபஸ்ட்டு வந்து y0, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து y0 ப்ளஸ் y0 ப்ளஸ் n by 1 ஃபேக்டோரியல். ஸோ ஃபேக்டோரியல்னால் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். நான் அகெயின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 by n by 1 ஃபேக்டோரியல் del y0, சரிங்களா? இதோட நேம் வந்து del. ஸோ del y0 ப்ளஸ் n இன்ட்டு n மைனஸ் 1. அதுக்கப்புறம் n-க்கு அப்புறம் n மைனஸ் 1. ஸோ 1 2 by 2 ஃபேக்டர்ஸ். இங்கே del வருது. ஸோ பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா del ஸ்கொயர் y0. ஸோ நெக்ஸ்ட்டு டேர்ம், இப்போ 2 டேர்ம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட்டு 3 டேர்ம், n இன்ட்டு n மைனஸ் 1 n minus 2. அப்போ இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3. அப்போ டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் del பவர் 3 y0. இங்கே 2 வந்ததுன்னா பவர் 2 வரும், 3 வந்ததுன்னா பவர் 3 வரும். ஸோ இது வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். இதுதான் வந்து ஃபார்முலா. இது என்னோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n is equal to x minus x0 by h. x minus x0 by h. இந்த n வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் நான் சம்மு போடும்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன், சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. y0 plus n by 1 factorial del y0, n into n minus 1 by 2 factorial del square y0. ஸோ n into n minus 1 n minus 2 by 3 factorial into del power 3 y0. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ பேக்வேர்டுக்கு அப்படியே வந்து என்ன அப்படின்னா, இதில் மைனஸ் இருக்கு இல்லையா? n மைனஸ் 1 அது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக வரும். ஸோ அது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ y of x is equal to y0 ப்ளஸ் n by 1 ஃபேக்டோரியல் del y0. அது அப்படியே வரும். இங்கே மைனஸ் வர இடத்துல மட்டும் ப்ளஸ் 2 ஃபேக்டோரியல் del ஸ்கொயர் y0 ப்ளஸ் இது வந்து பேக்வேர்டுன்றதுனால இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ பின்னாடி ரிவர்சபிள் சிம்பிள். ஸோ ரிவர்சபிள் சிம்பிள். ஃபார்வேர்டுக்கு வந்து டெல் யூஸ் பண்ணோம், பேக்வேர்டுக்கு வந்து ரிவர்சபிள் யூஸ் பண்ணும், சரிங்களா?
ரிவர்சபிள் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து n into n plus 1 n plus 2 divided by 3 factorial del power 3 y naught it's so on plus etc. it goes on. ஸோ நீங்கள் நம்ம அந்த பட்டன் சிஸ்டமில் ஃபோன்லலாம் நம்ம பார்ப்போம். ஸோ மேலே கீழே இந்த வந்து 4 சிம்பிள் இருக்கும். ஸோ ஃபார்வர்ட் கீழே வந்து அழுத்தினீங்கன்னா பேக்வேர்ட். ஸோ அதே மாதிரி இப்படி போகும் அந்த பட்டன் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து மேலே அழுத்தினா மேலே போகும், கீழே சைடில் இது லெஃப்ட் அண்ட் ரைட். அப்போது இது வந்து ஃபார்வர்ட், ஸோ மேலே போகுது இல்லையா ஃபார்வர்ட். இது வந்து பேக்வேர்ட், ஸோ கீழே. அப்போது இந்த 2 சிம்பிளை ஞாபகம் வச்சிக்கினாலே போதும். ஸோ மேலே கீழே. ஸோ அந்த பட்டன் சிஸ்டம் ஃபோன் ஞாபகம் வச்சிங்கனாவே போதும். சரிங்களா? ஸோ நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் அதே தான். இதுக்கு என் வேல்யூ இதே தான் வரும் ஃபார்முலா x மைனஸ் x நாட் பை ஹெச். ஸோ பேக்வேர்ட்னா கீழே வரும், ஃபார்வர்ட்னா மேலே போகும். ஃபார்வர்டுக்கு மைனஸ் வரும், பேக்வேர்டுக்கு ப்ளஸ் வரும். அவ்வளோதான். இது வந்து 2 ஃபார்முலா ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லக்ராஞ்சி. ஸோ லக்ராஞ்சியோட ஃபார்முலா தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் வந்து ஈஸி ஃபார்முலா தான். ஸோ கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? நான் சொல்கிறேன். ஸோ அதே தான் y of x is equal to ஃபஸ்ட்டு வந்து y நாட். ஸோ இப்போ y நாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3 ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. சரிங்களா? மேலே 3 ப்ராக்கெட், அதே மாதிரி கீழே 3 ப்ராக்கெட். இங்கே வந்து எக்ஸ் போட்டுக்கோங்க. சரிங்களா? எக்ஸ் 3த்துக்கும் எக்ஸ். இப்போ இங்கே ஒய் நாட் இருந்தால் கீழே வந்து எக்ஸ் நாட் வரும். ஒய் நாட் இருந்தால் கீழே வந்து எக்ஸ் நாட். இப்போ வந்து மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 எக்ஸ் நாட், x1, x2, x3. அங்கே எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது பொறுத்து தான் நம்ம ஃபார்முலா எடுப்போம். ஒய் நாட், y1, y2, y3 அங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் டேபிளர் காலம்லேருந்து நம்ம எடுப்போம். இப்போ இங்கே ஒய் நாட் எடுத்துருக்கோம், கீழே எக்ஸ் நாட். அப்போ மேலே வந்து உங்களுக்கு எக்ஸ் நாட்டே வரக்கூடாது. அப்போ எக்ஸ் நாட் போயிடுச்சுன்னா மீது என்ன இருக்கும்? x1, x2, x3. அதுதான் வந்து இங்கே மைனஸ் பண்ணோம். x1, x2, x3. அதே மாதிரி கீழே x1, x2, x3. ஸோ இது மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா வந்து ஈஸியாக இருக்கும். ஒய் நாட் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து y1. ஸோ அதே மாதிரி 3 ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. divided by, so same 3 brackets. ஸோ அது இப்போ y1 வந்துச்சு, மேலே அதே மாதிரி எக்ஸ் போட்டுக்கோங்க. கீழே வந்து y1ல அப்போ x1, x1, x1. இப்போது x1 நம்ம கீழே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது மேலே வந்து x1 வரக்கூடாது. அப்போ x1 விட்டுட்டேன்னா மீதி 3 இருக்கும் இல்லையா? x0, x2, x3. அதுதான் இங்கே போடணும். x0, x2, x3, x0, x2, x3. ஸோ அதே மாதிரி y2 எழுதலாமா? ப்ளஸ் அகெயின் y2. ஸோ 3 ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. டிவைடட் பை அதே மாதிரி கீழே 3 ப்ராக்கெட். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு ஃபார்முலாஸ் வந்து கண்டினியூ ஆகும். ப்ளஸ் ஒன். ஸோ y2 அப்போது இங்கே கீழே என்ன வரும்? x2 வரும், மேலே எக்ஸ். மேலே வந்து எல்லாத்துக்குமே எக்ஸு தான், கீழே மட்டும் உங்களுக்கு y2னா x2 அது மாதிரி மாறும். இப்போ இங்கே x2 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன வராது? x2 வராது, மீதி 3 வரும். x0, x1, x3. ஸோ x0, x1, x3, x0, x1, x3. இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் மக்கப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறந்துடும், கஷ்டமாயிடும். இப்போ நான் எப்படி சொன்னனோ அது மாதிரி நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து 3 ஃபார்முலா: நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் ஃபார்முலா, நியூட்டன்ஸ் பேக்வர்ட் ஃபார்முலா, லக்ராஞ்சி இன்டர்போலேஷன் ஃபார்முலா. இப்போ இதை வச்சு நம்ம சம்ம போட போகிறோம். ஸோ இதை வந்து கால்குலேட்டர் இல்லாமல் கண்டிப்பாக இந்த சாப்டர் நீங்கள் போடவே முடியாது. மீதி ரிமைனிங் 4 சாப்டர் வந்து கால்குலேட்டர் இல்லாமல் உங்களால் ஒரே ஒரு சம் கூட போட முடியாது. ஸோ அதனால் தயவுசெய்து சின்ன கால்குலேட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போத்துலேருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் போட முடியும். அப்போ தான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபாஸ்ட்டும் வரும். சரிங்களா? இப்போ இந்த 3 ஃபார்முலாவும் நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. நான் வந்து ஆக்சுவலாக நாங்கள் இப்படி எழுதி காட்டியிருக்கணும்.
ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுக்காக நான் இந்த போர்ஷனில் எழுதுறேன். சரிங்களா? சரி, நீங்கள் நோட்டில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி எழுதி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது 3 ஃபார்முலா நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்முக்கு போகலாம். ஓகே, எக்ஸாம்பிள் 5.14. நான் கொஸ்டின் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். நீங்கள் எழுதும் போது கண்டினியூவாக எழுதுங்க. The value of y is equal to f of x. So x value is given. ஸோ இங்கே வந்து டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அண்ட் ஒய் 0 1 2 3 4 5 6. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. எஸ்டிமேட் தி வேல்யூ ஆஃப் ஒய் ஆஃப் 3.2 யூஸிங் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா by choosing the 4 values that will be given the best approximation. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா y of 3.2 இல்லையா? இந்த y of 3.2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த கிவன் கொஸ்டின் தான் எப்பயுமே உனக்கு எக்ஸ் வேல்யூவாக வரும். சரியா? கிவன் கொஸ்டின் தான் வந்து எக்ஸ் வேல்யூவாக வரும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா we apply the forward interpolation formula by choosing the 4 values. அப்போ 4 வேல்யூஸ்னால் எதுலேருந்து நம்ம எடுக்கணும்? இப்போ 3.2 இல்லையா? அப்போ 3.2னா இதுலேருந்து நம்ம 4 வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? 3.2 அவங்க வந்து 4 வேல்யூ தான் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே எடுக்கக்கூடாது. அமைசியாக இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ வந்து 3.2. ஸோ அப்போது இதுலேருந்து தான் நம்ம 4 வேல்யூஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். 3.2னா 3க்கும் 4க்கும் சென்டர் மிட் வேல்யூவாக வரும். அப்போது 3லேருந்து 1 2 3 4 வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒய்க்கும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸ் வேல்யூ இஸ் 3.2. சரிங்களா? இப்போ ஃபார்வர்ட் அப்படின்றப்போ இந்த 4 வேல்யூஸ் நம்ம எடுக்கணும். இது வந்து x0, x1, x2, x3. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா y0, y1, y2, y3. அப்போது 3 அப்போ டெல் 3 வரைக்கும் நீ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? y டேபிளர் காலம் del y del squared y del power 3y. ஸோ இங்கே y3 x3 அப்படின்னா del power 3 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். y4 x4 அப்படி வந்ததுன்னா del power 4 வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ நியூட்டன் ஃபார்வர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ நியூட்டன்ஸ் ஃபார்வர்டோட ஃபார்முலா y of x is equal to y0 plus n by 1 factorial del y0 plus n into n minus 1 by 2 factorial del squared y0 plus n into n minus 1 n minus 2 by 3 factorial del power 3 y0. ஸோ 3 வரைக்கும் நம்ம ஃபார்முலாவை எழுதுகிறோம். சப்போஸ் 4 வந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் 4 நீங்கள் போட்டுக்கணும். இப்போ இந்த ஃபார்முலாவில் என்னெல்லாம் தேவையோ அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். n வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ என்னோட ஃபார்முலா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். x மைனஸ் x0 பை h. இதுதான் வந்து ஃபார்முலா. ஹெச்ன்றது இந்த எக்ஸோட டிஃப்ரென்ஸ். இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 1. 1க்கும் 2க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 1. 2க்கும் 3க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 1. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஹெச்சோட வேல்யூ. ஸோ எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3.2. இப்போ ஹெச் டிஃப்ரென்ஸோட வேல்யூ வந்து 1. ஸோ எக்ஸோட டிஃப்ரென்ஸ் 10 அந்த இப்போ 10 20 30 அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 10 டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஹெச் வேல்யூ. அதே மாதிரி x0 வந்து நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார்வர்ட்னால் நீங்கள் இங்கேருந்து x0 சூஸ் பண்ணணும். பேக்வேர்ட்னா பின்னாடி இருந்து சூஸ் பண்ணணும். இது x0 x1 x2 x3 அப்படி வரும். ஃபார்வர்ட்னா ஃப்ரண்ட்டில் இருந்து. சரிங்களா? இதில் 4 வேல்யூஸ் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் 4 வேல்யூஸ் எடுத்திருக்கேன். இப்போது x0ஓட வேல்யூ வந்து 3. ஸோ x0 இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். n is equal to x minus x0. So 3.2 minus 3 divided by difference is 1. So that 0.2 by 1. So n oda value is 0.2. So 3.2ல ஸோ உங்களுக்கு புக்கில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 1/5 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃப்ராக்ஷனில் எப்பவுமே எடுக்காதீங்க. ஏன்னா ஃப்ராக்ஷனில் எடுத்தால் உங்களுக்கு தான் மல்டிபிள் பண்ணுறதுக்கு கஷ்டமாயிடும். ஸோ எப்போவுமே டெசிமல் பாயிண்டில் எடுத்திங்கன்னா ஆன்சர் கரெக்டாக தான் வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 1/5 டிவைட் பண்ணிங்கன்னா 0.2. ஸோ அதே தான் இங்கேயும் வருது. ஸோ 0.2. ஸோ புக்கில் வந்து வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பழைய புக்கில் இருந்த ஃபார்முலா. நீங்கள் இதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாத்துக்குமே.
ஏன்னா அது போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா எல்ஹெச்எஸில் இருக்கிற வேல்யூ ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்து திரும்பி அதை டிவைட் பண்ணி அது கஷ்டமாயிடும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பை ஹெச். ஸோ என்னோட வேல்யூ இஸ் 0.2. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம், டேபிள் காலம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஒய் வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ 3 4 5 6 ஒய்யோட வேல்யூ கீழே இருக்குது அப்படியே எடுத்துக்கோங்க. 16 20 24 38. இப்போ இது வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டெல் ஒய். சரிங்களா? டெல் ஒய் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த கீழேருந்து ஒரு வேல்யூவாக நம்ம மைனஸ் பண்ணலாம். இங்கே கீழேருந்து ஒன்றா நீங்கள் மைனஸ் பண்ணிக்கிட்டே வரணும். எல்லா சமமே இதே மாதிரி தான் போடணும். 20ல் 16 போச்சுன்னா எவ்வளோ 4 இல்லையா? அந்த 4 வந்து நீங்கள் எப்படி எழுதணும்னா இந்த ரெண்டுத்துக்கும் மிடில் வேல்யூவில் நீங்கள் எழுதணும். அப்போ இங்கே 4. அப்போ தான் உங்களுக்கு அந்த பாயிண்ட் அவுட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ 24 மைனஸ் 20. ஸோ 24ல் 20 போச்சுன்னா 4. ஸோ ரெண்டுத்துக்கும் மிடில் வேல்யூ எழுதுங்க. அதே மாதிரி 38 மைனஸ் 24. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 14. சரிங்களா? அதே மாதிரி இப்போ இது மைனஸ் பண்ண போகிறோம். 4 மைனஸ் 4 மைனஸ் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் பென்சில் ஹேரோ மார்க் போடுறேன். நீங்கள் நோட்டில் போடணும்னு அவசியம் கிடையாது. வேணால் ஃபஸ்ட்டு சம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. 4 minus 4 is 0. So 14 minus 4 is 10. So அதே மாதிரி 10 minus 0 is 10. சரிங்களா? இப்போ இது நீங்கள் எப்படி சூஸ் பண்ணோம்? நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க இங்கே? ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா. ஃபார்வர்ட். சரிங்களா? ஃபார்வர்ட். இப்போ ஃபார்வர்ட் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 4 வேல்யூ வருது இல்லையா? இது அப்படியே உங்களுக்கு அதுக்கு தான் நீங்கள் வந்து 1/, அந்த மிட் வேல்யூவில் எழுதிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த 4 வேல்யூஸ் வந்து அப்படியே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் சர்க்கிள் போட்டிருக்கோம். ஃபார்வர்ட்னா இந்த 4 வேல்யூ எடுக்கணும். சப்போஸ் பேக்வேர்ட்னா இந்த 4 வேல்யூஸ் நீங்கள் எடுக்கணும். இப்போ இது வந்து ஃபார்வர்ட். இப்போ இது வந்து ஒய் நாட்டோட வேல்யூ. இது வந்து டெல் ஒய் நாட், டெல் ஸ்கொயர்ட் ஒய் நாட், டெல் பவர் 3 ஒய் நாட். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம சம்மில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நீங்கள் பாருங்கள். ஸோ ஒய் நாட். ஸோ ஒய் நாட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. ஸோ 16 ப்ளஸ் என்னோட வேல்யூ இஸ் 0.2. ஸோ 0.2 by 1 factorial. 1 factorial is 1. Del y naught. So del y naught ஓட வேல்யூ என்ன 4. ஸோ இன்ட்டு 4 ப்ளஸ் என்னோட வேல்யூ இஸ் 0.2. 0.2 minus 1 divided by 2 factorial is 2. So that is 2 into 1 இல்லையா? del squared y naught ஓட வேல்யூ is 0. அப்போ இது 0 ஆகிடும். ப்ளஸ் 0.2. 0.2 minus 1. 0.2 minus 2 divided by 3 factorial is 6. So that is 3 into 2 into 1. So equal to 6. So 6 into del power 3 y naught is 10. அவ்வளோதான். நீங்கள் டேபிள் காலம்லேருந்து அப்படியே எடுத்து நீங்கள் போட வேண்டியதுதான். ஸோ 16 ப்ளஸ் ஸோ டிவைடட் பை 1 இல்லையா? இது நம்ம ரெடியூஸ் பண்ணோம். எப்படி ரெடியூஸ் பண்ணோன்னு நான் காட்டுறேன். நீங்கள் வந்து இந்த கேல்குலேட்டர் நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா இது வந்து எக்ஸாமில் யூஸ் பண்ண முடியாது. ஸ்மால் கேல்குலேட்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆனால் சில்லு கேல்குலேட்டர்லேயே நீங்கள் வாங்கி போட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி மல்டிபிள் பண்ணணுன்னு காட்டுறேன். இங்கே இருக்கு இல்லையா? 0.2ஓட 4 நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். இதை அப்படியே டிவைட் பண்ணிக்கலாம். 1 டிவைட் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். லாஸ்ட்டாக நம்ம டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். இது வந்து 0 இல்லையா? 0வோட இது ஃபுல் வேல்யூ மல்டிபிள் பண்ணாலும் என்ன ஆகும்? 0 தான் ஆகும். அதனால் அந்த வேல்யூ லெஃப்ட் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் 0.2. 0.2ல் 1 போச்சுன்னா எவ்வளோ? 0.2 minus 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0.8. என்ன 0.8 வருது? மைனஸ் 0.8. அப்போது மைனஸ் 0.8. ஸோ 0.2 minus 2. So which is equal to minus 1.8. அப்போது minus 1.8 divided by 6 into 10. இந்த 10 வந்து உங்களுக்கு மல்டிபிள் வரும். இடம் இல்லாதனால நான் கீழே எழுதுகிறேன். சரிங்களா? சரி, இப்போ இது நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். 16 plus 0.2 is 0.84. 2s are 8. ஸோ 0 வேல்யூ நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே இருக்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ். இப்போ இது என்ன பண்ணோன்னா இது 3த்தையும் மல்டிபிள் பண்ணணும். சரியா?
நான் எப்படி மல்டிபிள் பண்ணணுன்னு பாரு. இது 3 மல்டிபிள் பண்ணிவிட்டு வர வேல்யூவை 10ஆல் மல்டிபிள் பண்ணு. ஃபஸ்ட்டு மேலே எல்லாம் மல்டிபிள் பண்ணிவிடுங்க, அப்புறம் வர ஆன்சரை 6ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், 0.2 இன்ட்டு 0.8. ஏன் மைனஸ் எடுக்கல அப்படின்னா, நான் ஆல்ரெடி இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் போட்டிருக்கேன். சரிங்களா? 0.2 0.8 இன்ட்டு 1.8. ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.288 by 6 into 10. ஸோ இப்படி தான் ஒன்று ஒன்றா நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். 16 + 0.8 ப்ளஸ் இது மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்? 0.288ஓட 10 மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.88 by 6. இது டிவைட் பண்ண என்ன ஆகும்? டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல் டு 0.48. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம். 0.48 plus 0.8 plus 16. So which is equal to 16.48. So 16 plus 0.8 plus 0.48. So which is equal to 17.28. ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் புக் ஆன்சர் உங்களுக்கு வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் போடணும். ஸோ 17.28 இஸ் தி புக் ஆன்சர். உங்களுக்கு வந்து பாயிண்டில் எடுக்கிறதுனால சில நேரத்தில் என்ன ஆகும்னா, சில பேர் 3 டிஜிட் எடுப்பீங்க, சில பேர் 2 டிஜிட் எடுப்பீங்க. ஸோ அதனால் வந்து ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ வந்து டிஃபர் ஆகும் சில பேருக்கு. சில பேர் இங்கே என்ன எடுப்பேன், 288 பதில் சில பேர் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுப்பீங்க 29ன்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஆனால் உங்களுக்கு மெயின் ஆன்சர், இந்த முன்னாடி இருக்கிற ஆன்சர் எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு 2 ஆன்சர் உங்களுக்கு கரெக்ட்னா ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 or 2 டிஜிட் மாறும்போது அது ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபார்வர்ட். இதில் வந்து ஃபார்வர்டுக்கு வந்து எக்ஸ் வேல்யூ கொஸ்டினில் என்ன எஸ்டிமேட் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுதான் எக்ஸ் வேல்யூ. ஃபார்வர்ட்னால் ஃப்ரண்ட்லேருந்து எடுக்கணும். சில நேரத்தில் ஃபார்வர்ட் பேக்வேர்டில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அது ஃபார்வர்டா பேக்வேர்டான்னு சொல்லிட்டு. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு இன்ட்டு கொடுக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் சம்மு. ஸோ இது வந்து இது வந்து 1 மார்க்கு, டேபிளர் காலமுக்கு 2 மார்க். ஸோ 3 மார்க்ஸ் ப்ளஸ் ஃபார்முலாவுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க். சரிங்களா? 5 மார்க்ஸ் மொத்தம். ஸோ அதனால் டேபிளர் காலம் மட்டுமே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிட்ட வரும். ஸோ இதுதான் வந்து சம்மு. ஸோ இது வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம்மு நான் எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம்மு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சம் 5.15.